ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஒன் பாட் ஒண்டர்ஸ். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான். என்னன்னாக்கா வாஷிங் மிஷின் வாங்கினோம் வேர்ல்பூல்து. ஸோ கிட்ஸ் எல்லாம் அதை அன்பாக்சிங் பண்ணிங்கிறாங்க. ஓகே, ஸோ என்கிட்ட செமி வாஷிங் மிஷின் இருந்துச்சு. இது வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின் நாங்கள் வாங்கியிருந்தோம். இது வேர்ல்பூல் பிராண்டு தான். இது வந்து 9 kg இது மிஷினு. கெப்பாசிட்டி வந்து 9 kg. ஸோ இந்த பிளாக் ஆர் க்ரே, பிளாக்குன்னு தான் சொல்லலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து இந்த சர்ஃப் எக்ஸல் லிக்விட் வந்து ஒரு 3 பேக்கெட் ஃப்ரீயாக அதில் இருந்துச்சு. இது கூட பைப்பு, பர்மனெண்ட் கனெக்ஷனுக்கு வந்து பைப்பு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு மாடல். ஸோ இதெல்லாம் செட்டில் பண்ணி ஆனனும் 2 பேருக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தாச்சு. கிட்டுக்கு வந்து க்ரீன் பீஸ் வந்து உரிச்சினே டிவி பார்த்துனே உரிச்சின்னு உக்காந்துட்டேன். ஸோ நான் குக்கிங் வேலை செய்கிறதுக்கு எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். ஸோ இன்னொரு குட்டி வந்து அவருக்கு கலரிங்கு, இந்த ஸ்டிக்கிங்கு, இந்த வேலை, இந்த இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவருக்கு. அதனால அவர் பெட்ரூமில் உட்கார வச்சு இந்த ஆக்டிவிட்டி கொடுத்தாச்சு. ஸோ நான் வந்து இன்றைக்கி பரோட்டாவும் அப்புறமா பன்னீர் மட்டர் ரெண்டுமே சேர்த்து சப்ஜி மாதிரி பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு அந்த சப்ஜி. ஸோ அது எப்படி செய்யுதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 2 ஆனியனு நல்லா ஸ்லேஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கவுண்டர் டாப்பு நம்மளுக்கு க்ளீனாக இருக்கணும்னா ஒரு வெசில், ஏதாச்சும் யூஸ் பண்ணாத வெசில், ஒரு பிளேட்டு, ஒரு பவுல் ஏதாச்சும் இந்த மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணோன்னா கவுண்டர் டாப் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ ஆனியன் 2 கட் பண்ணியாச்சு. இதுக்கு நான் டொமேட்டோ பேஸ்ட் கூட, டொமேட்டோ பேஸ்ட்டுக்கு தக்காளி ஒரு 3லேருந்து 4, அப்புறமா கேஷ்யூ கொஞ்சம், அது ரெண்டுமே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சைடில் எடுத்து வச்சுக்கினேன். ஒரு பேனில் ஒரு க்யூப் பட்டரு, அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். இது நல்லா மெல்ட் ஆனணும். ஸ்பைசஸ், பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்க, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு. இது அந்த அரோமா ஸ்மெல் வர மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கின்னு கட் பண்ணி வச்ச ஆனியனு இதில் ஆட் பண்ணி நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகிற மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது இங்கே கலர் சேஞ்ச் ஆகிற மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு நான் போய் என் பசங்களை எட்டி பார்த்துட்டு வரத்துக்குள்ளே இந்த மாதிரி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக ஆகிடுச்சி. ஓகே, இது கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கினேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர். காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு எப்போவுமே மசாலாஸ் ஆட் பண்ணணும். எப்போவுமே நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கிச்சன் கிங் மசாலா, கொஞ்சமாக சால்ட்டு, அதுவே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் மசாலா பவுடர்ஸ் நான் ஆட் பண்ணுறது. மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கிச்சன் கிங் பவுடர், அப்புறமா சால்ட்டு, அம்மா ஊற வச்ச பச்சை பட்டாணி இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கேஷ்யூவோ டொமேட்டோவோ பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் இல்லைங்களா, அது இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி அதே ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கின்னு எக்ஸஸ் ஆஃப் மசாலாஸ் எல்லாம் எடுத்து இந்த இதில் ஆட் பண்ணிக்கின்னு நல்லா ஃப்ரை பண்ணி வைக்கலாம், நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போது அந்த சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு மட்டும் அது மட்டும் நம்ம அமுல் பன்னீர் ஃப்ரெஷ்ஷு தான் நான் எடுத்து க்யூபாக கட் பண்ணி இப்போ இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து பன்னீரெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்குறதுக்கே அவ்வளோ டெம்டிங்காக இருந்துச்சு. ஸோ எந்த எக்ஸ்ட்ரா கலரும் நான் ஆட் பண்ணல இதுக்கு. இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு லிட் போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கினேன். இந்த ஸ்டேஜில் இருக்கும். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சி, கமகமன்னு வாசனை. இப்போது கசூரி மேத்தின்னு தான், நீங்கள் கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில். என்கிட்ட கசூரி மேத்தி இல்லைன்ட்டு நான் லாஸ்ட்டில் ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். கொத்தமல்லி குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணி சைடில் எடுத்து வச்சிட்டேன். இதுக்கு பரோட்டா வந்து
நான் ரெடிமேட் பரோட்டா தான் நான் வாங்கி செஞ்சேன். இந்த பேக்கெட்டில் வர பரோட்டா. ஆக்சுவலாக இதுக்கு ஒரு பட்டர் நான் அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், பரோட்டாவுக்கு கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இது கூட பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். சரி, இந்த கொத்தமல்லி எல்லாம் வேஸ்ட் ஆகுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், நான் பட்டர் நல்லா சேர்த்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கினேன் நான். ஸோ சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு, எம்மியாக இருந்துச்சு. ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸி டின்னர் அன்றைக்கி எங்கள் வீட்டில். ஸோ இப்போ பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஆனனும் கொத்தமல்லி இருக்குது இல்லைங்களா, அது அப்படியே லைட்டாக தூவி விட்டுக்கலாம். அப்படியே தூவி விட்டுட்டு அப்படியே அதை உல்ட்டா அப்படியே அது டவுன் பண்ணிடலாம். அப்படியே திருப்பி போட்டணும். இப்போ அந்த கொத்தமல்லி எல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக அதில் உக்காந்துடும். ஸோ சூப்பராக கலர்ஃபுல்லாக பரோட்டா ரெடி. ஸோ அதே மாதிரி மீதி எல்லா பரோட்டாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கினேன் நான். ஸோ சூப்பராக எம்மியான பரோட்டா, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே அந்த பரோட்டாக்கும் பன்னீர் மட்டருக்கும் வச்சு சாப்பிட்டேனோ, வாவ் சூப்பராக இருந்துச்சு. சூப்பர் காம்பினேஷன் இது. இந்த பன்னீர் மசாலா வந்து கீ ரைஸ்க்கு, ஒயிட் ரைஸ்க்கு, அப்புறமா சப்பாத்தி, பூரிக்கு இதுக்கு காம்பினேஷன் நல்லாயிருக்கும். சூப்பர் எம்மியாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நான் சாப்பிட்டு வரேன். பாய். அதுக்குள்ளே என் குட்டி பசங்க என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஆக்டிவிட்டியில் நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் கொஞ்சம் பிஸியாகவே வச்சுட்டு, ஸோ ஹோம்ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு, அந்த ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிக்க வச்சுட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு எங்களோட டேவை நாங்கள் எண்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் அஸ்வினி. பாய்.